தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு நபர் தொலைபேசியில் உரையாடல் செய்வது, அவர் யாரிடமெல்லாம் அந்த கான்வர்சேஷன் பண்ணியிருக்காரு, ஒருவேளை இவரோட மொபைல் வந்து யாருடனாவது டேப் செய்யப்பட்டிருக்கா, இடைமறித்து அந்த தகவல்களை வந்து எடுக்கப்பட்டிருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆர்டிஐயில் அப்ளிகேஷன் மூலியமாக கேட்க முடியுமான்றதை கேட்டிருக்கீங்க. இது சம்மந்தப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நபர் வந்து ஆர்டிஐ அப்ளிகேஷன் மூலமா விண்ணப்பம் செய்கிறார். அவருடைய தொலைபேசி உரையாடலை யாரோ வந்து ஒட்டு கேட்குறாங்க, அண்ட் தென் வந்து இடைமறித்து அந்த தகவல்களை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்னோடய ஃபோன் வந்து டேப் செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு டவுட்டுக்கு வந்து இதோட இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்னு சொல்லி ஆர்டிஐ அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது, அகெயின் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கு, என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ தட்